ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு ரயில் விகாஸோட வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இன்னைக்கு எங்க ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 2:30 கிட்ட ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்தரா கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இப்போ வந்து ஆர்எஸ்ஐ வந்து 57.9 கிட்ட இருக்குது, அரௌண்ட் 58 கிட்ட இருக்குது. 60யை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு. ஸோ 60யை பிரேக் பண்ணி கீழே வந்தாவே ஒரு கன்சால்டேஷன் கரெக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுவே 40க்கு கீழே வந்துச்சுன்னா நல்ல ஒரு கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து 58ல் இருக்கிறதுனால இப்போ ஒரு கன்சல்டேஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே ரிவர்ஸ் ஆகி 60யை பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா நம்ம அகைன் ஒரு புல்லிஷை எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டெய்லி ஆர்எஸ்ஐயும் பார்த்துருவோம், அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. டெய்லி ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா இப்போ 40 கிட்ட இருக்குது. ஸோ 40லேருந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டா கூட கொஞ்சம் ஒரு கன்சல்டேஷனில் புல்லிஷை எதிர்பார்க்கலாம். இப்போ 40யை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா நல்ல ஒரு கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம் டெய்லி சார்ட்டில். ஸோ 2020ல் இருக்கிற லோக்கும் 2023ல் இருக்க ஹைக்கும் நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்டாக, அதாவது 0.2 எங்கே இருக்குன்னா 266ல் தான் இருக்குது. இது நல்லாவே இது பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு. அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 217ல் தான் இருக்குது. இதை ஒருவேளை இது வந்து சப்போர்ட் பாயிண்டாக கன்சிடர் பண்ணலாம். இதையும் பிரேக் பண்ணி வந்துடுச்சுன்னா இது வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும், அதாவது 177. எப்போவுமே வந்து ஒரு 50% கரெக்ஷன் வந்துச்சுன்னா ரெக்கவர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு மேஜரான சப்போர்ட் பாயிண்டாகவும் இருக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாது. ஸோ ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாமே சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்ததாக இது நல்ல ஒரு கரெக்ஷன் வந்து 138 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த்து 1 வீக்ல இது 57% வரைக்கும் நல்ல ஒரு ரேலி கொடுத்துச்சு. பட்ஜெட் எதிர்பார்த்து பட்ஜெட் முடிஞ்சோடனே இது ஆட்டோமேட்டிக்காக இதோட ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ வந்து எங்கே ஆர்எஸ்ஐ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 90 கிட்ட இருந்திருக்கு ஆர்எஸ்ஐ. ஸோ எப்பவுமே சொல்லுவோம் 80க்கு மேலே ஆர்எஸ்ஐ இருந்துச்சுனாவே ஓவர் பாட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஆல்ரெடி பை பண்ணி வச்சுருக்கவங்க டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய இடமா இருக்கும். ஆர்எஸ்ஐ வந்து 85, 90 அந்த இடத்துல இருக்கும்போது, ஸோ 90வை டச் பண்ணிவிட்டு இது கரெக்ஷன் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ 60லேயே இது சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்கணும், ஆனால் இது 60யுமே பிரேக் பண்ணிடுச்சு. இது வந்து 58 கிட்ட இருக்குது. ஸோ ரிவர்ஸ் ஆகி 60 பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா கூட புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இதுவே கண்டினியூ ஆகி 55 50க்கு கீழே போணுச்சுன்னா கன்சாலிடேஷனில் கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரயில் விகாஸோட ஃபண்டமெண்டலை நம்ம பார்க்கும்போது இதோட புக் வேல்யூ வந்து 37.9 கிட்ட இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து 6 கிட்ட இருக்குது. அதாவது புக் வேல்யூலேருந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 6 டைம்ஸ் அதிகமாக இப்போ இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கதா அர்த்தம். இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 28 கிட்ட தான் இருக்குது. ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 32 கிட்ட இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇயோட ஸ்டாக் பிஇ அதிகமாக இருக்குது. 10 இயர்ஸ் பிஇ பார்த்தீங்கன்னா 6 கிட்ட தான் இருக்குது. ஸோ 10 இயர்ஸ் பிஇயை விட ஸ்டாக் பிஇ ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் டிவிடெண்ட் வந்து 0.93% கிட்ட டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இவங்க ஒரு ஷேருக்கு வந்து 7 ருபீஸ் கிட்ட ஏர்ன் பண்ணுறாங்க. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 17% கிட்ட இருக்குது. ஆர்ஓஇ வந்து 20.8% கிட்ட இருக்குது. எஃப்ஐஐ வந்து 2.59% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க 2.28% கிட்ட இவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் கிட்ட 72.8% கிட்ட இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க 15% கிட்ட ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ஓசி வந்து 2க்கு மேலே இருக்குன்னு சொல்லுவோம். இது 1.65 கிட்ட தான் இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து 1க்கு கீழே இருந்தால் அது நல்ல ஃபேரான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது 1.62 கிட்ட இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க சேல்ஸ் வந்து 11.8% கிட்ட சேல்ஸ் க்ரோத் காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 23.4% கிட்ட லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. குவார்ட்டர் வைஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட்டை பார்ப்போம். செப்டம்பர் மந்தில் இவங்க வந்து சேல்ஸ் வந்து 4,914 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. டிசம்பரில் வந்து 4,689 க்ரோஸ் கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் வந்து செப்டம்பரில் 4,616 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. டிசம்பரில் வந்து 4,440 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக பார்க்கும்போது செப்டம்பரில் வந்து 298 க்ரோஸ் கிட்ட செப்டம்பர் மந்தில் காமிச்சிருக்காங்க. அதுவே வந்து டிசம்பரில் 249 க்ரோஸ் கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தில் 480 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. அதுவே டிசம்பரில் 463 க்ரோஸ் கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது செப்டம்பர் மந்த் வந்து 394 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. அதுவே டிசம்பரில் 359 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. அதாவது அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. செப்டம்பரோட கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த எர்னிங் பர் ஷேர் வந்து செப்டம்பர் மந்தில் வந்து 1.89 கிட்ட காமிச்சவங்க டிசம்பரில் 1.72 டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
ப்ரொமோட்டர் கிட்ட 72.84% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. எஃப்ஐ கிட்ட 2.59% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. டிஐ வந்து 6% கிட்ட இருக்காங்க. பப்ளிக் கிட்ட 18.5% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க. தேங்க்யூ.